ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜர்னி ஆஃப் திவ்யா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாரோடைய ஃபேவரட், அட்லீஸ்ட் வீட்டில் ஒருத்தரோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிக்சர் என்னென்னா, மிளகு, சீரகம், சோம்பு, தனியா. இந்த 4 ஐட்டமையும் நம்ம அழகாக ஒரு கடாயில் இல்லை ஒரு பேனில் தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். மிளகு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், தனியா 3 ஸ்பூன். இது 4த்தையும் தனியாக பேனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் சைட் பை சைடு ஒரு 15 பூண்டுக்கிட்ட நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டைரெக்டாக நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய குட்டி மாமாக்கும் என்னோடய சாந்தி மம்மிக்கும் தான் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க 2 பேரால் தான் என்னால் இன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ மம்மி அண்ட் மாமா. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 15 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 4 வெங்காயமும் 4 தக்காளியவும் நல்லா கட் பண்ணி ஸ்பாட்லேயே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு தக்காளிக்கு மேலே லைட்டாக கல் உப்பை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நம்ம பூண்டை லைட்டாக அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பூண்டை அந்த பூண்டு கிரைண்ட் பண்ண பூண்டை நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி மேலேயே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாரோட ஃபேமிலிலையும் அட்லீஸ்ட் ஒரு பர்சனாச்சும் நல்லா குக் பண்ணுற பர்சன் ஒருத்தராச்சும் இருப்பாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலிலையா சொல்லவே தேவையில்லை, லைனாக அடிக்கிட்டே போகலாம். என்னோடய சாந்தி மம்மி, என்னுடைய கண்ணகி சித்தி, ரேணு சித்தி, அப்புறம் என் தங்கச்சி. எங்கள் சாந்தி மம்மி பிரியாணி, நான்வெஜ் கிரேவி அதிலலாம் தூள் கலப்புவாங்க. எங்கள் கண்ணகி சித்தி சொல்லவே தேவையில்லை. இப்படிலாம் ரெசிபி செய்யலாமா அப்படின்லாம் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலாக பாதாமில் சட்னி செய்யலான்றதே எனக்கு சின்ன வயசில் எங்கள் சித்தி செஞ்சு கொடுத்து தான் எனக்கே தெரியும். அவ்வளோ பக்காவாக செய்வாங்க. எங்கள் ரேணு சித்தி சூப்பர். எல்லாமே ஆல் இன் ஆல். எனக்கும் வெஜ்ஜுக்கும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆனால் எங்கள் ரேணு சித்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்படி சாப்பிடுவேன் நான். என்னோடய தங்கச்சியும் அப்படி தான். என்ன பண்ணுறது, நமக்கு மட்டும்தான் எதுவுமே செய்ய தெரியாமல் ஆயிடுச்சு. சரி, ஓகே கதை பேசுனதெல்லாம் போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அகேன். ஸோ முன்னாடி நம்ம பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டே இருந்தோம் இல்லையா, கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸில் சிக்கனை ஆட் பண்ணோம். நம்ம இந்த ரெசிபிக்கு 2 கிலோ சிக்கன் தாங்க எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டோடு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூனை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ குக் பண்ண தெரியாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்பி குக் பண்ணலாம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் யார் குக் பண்ணாங்களோ அவங்களோட கைடன்ஸோடு தான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் வீடியோவில். அதனால் நம்பி குக் பண்ணலாம், யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே, பிகாஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எனக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்றப்ப நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால் நான் எல்லாமே ப்ராப்பராக தான் நான் போடுவேன். ஸோ அதே தான், நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. அகைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை லைட்டாக தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் வாட்டர் கிட்ட அந்த கிரேவியில் ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் கிரேவி லைட்டாக இல்லை நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம பிகினிங்கில் ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, லைக் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, அந்த மிக்சரை இப்போ ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 பூண்டு லைட்டாக தூவி விட்டு அகைன் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும்.
அப்படியே ஒரு 5 to 8 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா கொதிச்சிட்டே இருக்கப்ப லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு நம்மளுடைய கொத்தமல்லியை அப்படியே நல்லா தூவி விட்டுட்டே இருக்கணும். தூவி விட்டுட்டு நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா உங்களுடைய க்யூட் லிட்டில் ஹார்ட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ எங்கே போகிறீங்க? இன்னும் நம்ம வீடியோ முடியலை. நம்ம போடுற சின்ன எஃபர்ட்க்கும் ஒரு பர்சன் நம்மளை மதித்து அவங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சனை நான் இனிமேல் ஒரு கமெண்ட்டையும் நான் இனிமேல் லாஸ்ட் வீடியோ எண்டில் மென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியாத ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ சுனிதா சிஸ், இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் மீ. இப்போ வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம நெக்ஸ்ட் லாங் வீடியோ போடுற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா. பாய்.